சும்மா கூட்டம்னு சொல்றாங்க. இது ஒரு சும்மா கூட்டம் இல்ல. இந்த கூட்டத்தோடைய ஓட்ட மாறுமா? ஓட்ட மாறுது, உங்களுக்கு வேட்ட மாற போகுது. நாங்க ஃபேமிலியா ராசிபுரத்துல இருந்து வந்திருக்கோம். காலையில 5 மணிக்கே இங்க வந்தோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரமா இங்க ஸ்டே பண்ணி நம்ம தளபதியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணோம். அவரை இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை. எங்க வீட்டுல ஒருத்தரா தான் நாங்க அவரை இது பண்றோம். எங்களோட ஓட்டு கண்டிப்பா அவங்களுக்கு தான். நானும் என் பசங்க, என் வீட்டுல என் ஃபேமிலி எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றோம். அவர் பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வாருன்ற நம்பிக்கை எங்க எல்லாத்துக்கும் இருக்கு. அதே அளவுக்கு அவர் பேசிட்டு போயிருக்காரு. எதிர்கட்சியில அவர் ஃபேன்ஸா ஃபாலோ பண்றதுக்காக பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொருத்தரும் வரும்போது அதுக்கு அமௌண்ட் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அப்படிதான் கலெக்ட் பண்றாங்க. ஆனா இவர் எந்த ஒரு அமௌண்ட்டும் கெடுக்காம எதுவுமே பண்ணாம அவருக்காக அவரையே தேடி வந்த கூட்டம் இது. விஜய் பாத்தீங்கன்னா அப்படியே நான் டிவியில பார்த்த மாதிரி இருக்கிறாருண்ணா. ஸ்கிரீன்ல பார்த்தவர் நேர்ல பார்க்கல அவ்வளவு சந்தோஷமா எமோஷனல் ஆயிக்கலாம். எனக்கு தொண்டை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்தனா அண்ணான்ட்டு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு தோணுதுண்ணா. இது நேர்ல பாக்குறது அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கிறாருண்ணா. வம்சமா சூப்பரா அழகா இருக்காருண்ணா. அவர் கட்சியில இப்பதானே எனக்கு 18 வயசு ஆகுது. மொத ஓட்டு எங்க அண்ணனுக்கு தான் போடுவேண்ணா. ஓட்டு மட்டும் இல்ல, அவர் ஆட்சி பிடிச்சாருன்னா சாவர வரைக்கும் அவருக்கு தான் ஓட்டுனா. சாவர வரைக்கும் அவருக்கு தான் ஓட்டு. பிடிச்சவர கன்ஃபார்ம் பிடிச்சிருவாருண்ணா. சும்மா கூட்டம்னு சொல்றாங்க. இது ஒரு சும்மா கூட்டம் இல்ல. ஓட்ட மாறுமா? இந்த கூட்டத்தோடைய ஓட்ட மாறுமா? ஓட்ட மாறுது, உங்களுக்கு வேட்ட மாற போகுது. 2026 சிஎம் தளபதி அவர் அந்த சீட்ல உட்கார வைக்கிறோம். மக்களுடைய நம்பிக்கை ஒரே நிமிஷம் தலைவா. ஒன்னே ஒண்ணுதான், தலைவருக்கு தான் முதலமைச்சர் சீட் எங்க தளபதிக்கு தான். யாராலையும் மாத்த முடியாது.